என்னை மன்னிச்சிருமா, அதுகிட்ட பேசி சமாளிக்க முடியாதும்மா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் தெரியா. இல்லைன்னா நான் கேட்க முடியாது அவள்கள்ட்ட. தயவு செஞ்சு விடு கௌசி, இதுக்கு தான் கோச்சிட்ருக்கேன்னு எனக்கு தெரியும். வா கௌசி வெளியில். போங்க வரேன். ஏம்மா, நான் கேட்காதது மன்னிச்சிருமா. கேட்டிருக்கணும் தான் அந்த இடத்துல. அவகிட்ட பேசி என்னால் சமாளிக்கிறதுக்கே முடியாது, உனக்கே தெரியும். அவள் நம்ம ஒரு வார்த்தை சொன்னோன்னா அவள் 4 வார்த்தை பேசுவா. அதனால தான் நான் அந்த இடத்துல அவகிட்ட நான் எதுவும் பேசலை. அவள் ஒரு வார்த்தை சொன்னதுக்கே நமக்கு மனசு நொந்து போச்சு. இன்னும் 4 வார்த்தை கூட அப்படி சொன்னான்னா இன்னும் நொந்து செத்துருவோம். அதனால தான் அவள்கிட்ட பேச்சை குறைச்சிட்டு நீ போ, எனக்கு வேலை இருக்குது நீ போன்னு சொல்லி நான் அவளை அமுச்சு விட்டேன். சரியா? ஆனால் நீ என்ன நினச்சிட்ட, நம்மளை இப்படி பேசுகிறாங்களே ஒரு வார்த்தை கேட்கலையேன்னு சொல்லி என் மேலே உனக்கு கோபம். எனக்கு அவன் மேலே வர்ற கோவம் எனக்கு தான் தெரியும். நான் அவள்கிட்ட காமிக்க முடியாதுல்ல. எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி பேசுவா. அது நமக்கு தேவையா? அதுக்காக தான் நான் அமைதியாக இருந்தனே. கோச்சுக்காதம்மா, நம்ம அத்தை கேட்கலையே அப்படின்னு. உனக்கு எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது உனக்கு இருக்காதா? கண்டிப்பாக உனக்கு அதுக்கு மேலே இருக்கும் கஷ்டம். அம்மா இவ்வளவு தூரம் சொல்லுது இல்ல கௌசி, திரும்பி கோச்சிட்டு என்ன? சரி, பேசி நீ கூட்டிகிட்டு வாடா. வேலையெல்லாம் கூட ஓரளவு நான் முடிச்சிட்டேன். வேலை ஒரு வேலையும் இல்லை. அவசரத்தோட படுத்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. பார்த்துக்க, நான் களை வெட்டுறதுக்கு கூப்பிட்டுருக்காக கடலை காட்டுக்கு. நான் போயாகணும். மா, உனக்கு நார்மலாகவே எப்போ பார்த்தாலும் முடியாமல் வந்துட்டு இருக்கு. சொல்கிறத கேட்கவே மாட்டியா? அந்த காட்டுக்கு போகணும், அந்த வயலுக்கு போகணும் இப்படின்னு அலைஞ்சிட்டே இருக்க. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எனக்கு அதுவும் தெரியுது, நான் தான் காரணம்ன்ட்டு. இப்போ தான் நீயும் நிறுத்த போறியோ தெரில. அட போடா, எப்படி நிறுத்த முடியும்? நான் போய் ஒரு 200 கொண்டு வந்தேன்னா அது ஒரு செலவுக்காகும்ல. உங்கள் அக்காவுக்கு மாத்திரை வாங்கணும், அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு 1 2 செலவாகுது, வீட்டுக்குன்னு செலவாகுது. நீ சம்பாதிக்கிற காசு நம்ம வட்டி கட்டியே சாகுறோம். அது இதுன்னு வேலை செலவு லோனுகின்னு எவ்வளோ இருக்குது. நான் சும்மா இருந்து என்ன செய்ய? போனால் ஒரு 100 200 சம்பாதிக்க மாட்டேனா? அதுக்கு தான் நான் ஓடுறது. சரிடா, நான் சாப்பாடை கூட எடுத்து வச்சுட்டேன். வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்து வச்சுட்டேன். நான் கிளம்புறேன். கௌசி, சாப்பிட்டுக்கம்மா. அவளை சாப்பிட்டு வச்சுட்டு நீ வேலைக்கு போடா. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன் போ. கௌசி, பாத்தியா இவ்வளோ தூரம் சொல்லுதில்ல, அவங்கள்ட்டெல்லாம் பேச முடியாது, கூடம்புட்டு தான் நம்மளை கஷ்டப்படுத்துவாவ, ஏதாவது எல்லாரும் பார்க்குறபடி அப்படின்னு சொல்லுது அம்மா. அதனால தான் கேட்காம இருந்திருக்கும் போல. இதுதான் ரீசன். நீ அது மேலே கோவப்படுறது தப்பு கௌசி. உனக்கே தெரியும் நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுது, நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு உனக்கே தெரியும்ல. அப்புறம் என்ன, வா. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு அவங்க மேலே கோவப்படாம நீ அம்மா மேலே கோவப்படுறது நியாயமா? சொல்லு சொல்லு கௌசி, நியாயமா? புரியுது, இவங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, ஏண்டி இப்படி பேசுகிறாவள வைக்கிறேன்னு இவங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமேன்னு உனக்கு தோணுதுன்னு எனக்கு புரியுது. அதான் அம்மா டீட்டெயிலாக சொல்லுது இல்லை, அவங்கள்ட்ட பேச முடியாது நீ. சரி, எழுந்து வா, வெளியில் போகலாம். கௌசி, நாளைக்கு செக்கப் வர சொல்லியிருக்காங்க தானே? போகணும் தானே நம்ம? நான் வரல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் எந்த செக்கப்புக்கு இனி வரவே முடியாது. என்னால் முடியவே முடியாது, நான் சொல்லிட்டேன். செக்கப் வா, அங்கே வா, இங்கே வான்னு என்னவே கூப்பிடாதீங்க. என்ன என் தலையில் எழுதியிருக்கோ நடக்கட்டும். என்ன நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஊரில் 4 பேர் 4 விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கண்ணு முன்னாடி பேசுகிறாங்க. அவங்க பேசும்படி என் தலையில் கடவுள் எழுதி வச்சிருக்குது. கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? எதுவுமே கிடையாது. செக்கப் போய் போய் பணம் போடுறது தான் வீணாக போகுது. ஒரு செக்கப்புக்கு 5000 ஆகுது. அடுத்து 1 வாரத்தில் வாங்கன்றாங்க, 4 நாளில் வாங்கன்றாங்க. திருப்பி ஒரு 5000 3000 காலியாகுது. எவ்வளவோ காசு காலியாயிடுச்சு. ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனி போய் எதுக்கு? பேசாமல் வீட்டிலே இருந்துக்கிடலாம். என்ன நடந்தாலும் ஏற்றுக்கிடலாம். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் நீங்கள் தான் அந்த மனப்பான்மைக்கு வர மாட்டீங்க. அது ஒரு பக்கம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன கௌசி, டாக்டரு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்கல்ல, அப்புறம் நீ வர முடியாதுன்னா என்ன அர்த்தம் சொல்லு. நம்ம இன்னும் ஒரு 4 5 செக்கப் போகலாமே. இல்லைன்னா அலமேலத்த ஒரு டாக்டர் சொன்னுச்சுல பக்கத்து ஊரில், அங்கே போகலாமா? ஏதோ கிளினிக் வச்சு பார்க்குறாங்க, அவங்க பெரிய ஹாஸ்பிட்டல் டவுனில் இருக்குது அந்த மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. ஒருவேளை அங்கே ஒரு தடவை போய் செக்கப் பண்ணி பார்க்கலாமா? அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு. அப்பா சாமி, என்னை தயவு செஞ்சு ஆளை விடுங்க சரியா?
எங்கேயுமே நான் வர கிடையாதுப்பா. எங்கேயுமே நான் வர கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அங்கே இங்கேன்னு போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. அங்கங்கன்னு போய் போய் நானே நொந்து நூலாக போயிட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. பைசாக்கும் இன்னும் வழி இல்லை. கடனை வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி இருந்த நகையெல்லாம் அடகு வச்சு எல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணி இப்போ வேஸ்ட்டாக உட்காந்துருக்கோம். திரும்ப திரும்ப அங்கங்கே கடன் வாங்கி எனக்கு போகிறதுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. விட்டுருங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கும் அந்த டாக்டர்கிட்ட போகலான்னு ஒரு டைம் தோணுது. நான் உங்ககிட்ட போக வேணான்னு சொல்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ அங்கே தான் போய் பார்க்கலாமான்னு தோணுது. பேசாமல் நாளைக்கு ரெகுலர் செக்கப் போகிற டாக்டரை விட்டுட்டு அந்த அலமேல அம்மா சொன்னாங்கல்ல அந்த டாக்டரை போய் பார்க்கலாமா, கன்சல்ட் பண்ணலாமா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? சரி கௌசி, பணம் என் ஃப்ரெண்டுகிட்ட நேற்றே கேட்டு வச்சுருக்கேன். ஒரு 3000 குர்ரா இல்லைன்னா 5000 குர்ரா அப்படின்னு கேட்டு வச்சுருக்கேன். அவன் ஹாஸ்பிட்டல்னு சொன்ன உடனே கண்டிப்பாக தரேன்ட்டான். தர முடியாதுன்னு அவன் சொல்லவே இல்லை பார்த்துக்க. அதனால் தரேன்ட்டானா நான் இன்னைக்கு வாங்கிடுவேன். நாளைக்கு போகலாம். ஒரு வேளை எங்கள் அம்மாட்ட கேட்டு பார்க்கவா? சொல்லுங்கள். ஒரு வேளை கேட்டு பார்க்குறேன். இது வரைக்கும் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு இப்போ சொல்லுவீங்க. ஆனால் இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லை தான். அவங்கள்ட்ட இல்லாத பணமா, எங்கள் அம்மாட்ட இல்லாத நகையா, எவ்வளவோ இருக்குது. நம்ம கேட்டு இல்லைன்னு சொல்லுவாங்களா? ஃபஸ்ட்டு எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க? கண்டிப்பாக தருவாங்க. நான் கேட்க தான் போகிறேன். நீங்கள் ஆனால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ தான் கடன் வாங்குவீங்க? இந்த 5000த்தை இந்த மந்த்து சம்பளத்தை வாங்கி அந்த 5000 கடன் கொடுப்பீங்க. மிச்சம் எங்கிட்டு பெண்டிங் ஆயிரும் வட்டி காசெல்லாம். தேவையா? எங்கள் அம்மாட்ட கேட்குறேன். ஏன் அது செலவு பண்ணாதான் என்ன? நீங்கள் தான் விட மாட்டீங்க. அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது, அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது, அவங்கள்ட்ட கேட்கக்கூடாதுன்னு கேட்கவே என்ன விட மாட்டேங்க. ப்ளீஸ் கௌசி, தயவு செஞ்சு வேண்டாம், கேட்காத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம செக்கப் போகலாம், ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். பட் உங்கள் வீட்டில் இருந்து பணம் தயவு செஞ்சு வேண்டாம். நான் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் பிச்சை எடுத்தாது நான் உன்னை பார்த்துக்கிறேன். கேட்க வேண்டாம். இப்படி கேட்க வேணாம்னா எங்கேருந்து தான் நமக்கு பணம் வரும்? சொல்லுங்கள், எங்கேருந்து தான் வரும்? கேட்க தான் போகிறேன். இருங்க ஒரு நிமிஷம். சொல்கிறத கேளு. அறிவு இருக்கா? வேணான்னு சொல்கிறேன், திருப்பி கேட்குறீங்கிற. எதுக்காக வேணாங்கிறீங்க? இருங்க கேட்குறேன். ரெடி ஏமாவே என்னமோ ஃபோன் அடிக்க. யாருக்கா? கௌசியா? பின்ன எனக்கு 10 மவளா இருக்கு, ஒருத்தி தானே இருக்கா. கௌசியான்னு கேட்குற? கௌசி தான் அடிக்கா. என்னன்னு கேட்குறேன். சொல்லுமா கௌசி. மா எங்கே இருக்கா? பக்கத்தில் யாரோ பேசுகிற மாதிரி இருக்கு. வீட்டில் இருக்கியா இல்லை வெளியில் எங்கேயும் கதை அடிக்க போயிட்டியா? கதை பேசிகிட்டு இருக்கியா எங்கேயும் உட்காந்து? கதை பேசுகிறாங்க. இப்போதான் கதை. வேற வேலை எனக்கு. சரசு பெரியம்மா வீட்டு பக்கம் வந்தேன். இங்கன சுப்பு உட்காந்துருந்தா அந்த ஆக்கில் உட்காந்துருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். சொல்லு. சுப்புலட்சுமி சித்தி. ஆமாம் அவதான். என்னடி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். மா உன்கிட்ட விஷயம் சொல்லணும். ப்ளீஸ் டி, என் மானத்தை வாங்காத. நான் உனக்கு ஏதோ செய்யாத மாதிரியும் உனக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பார்க்காத மாதிரியும் தயவு செஞ்சு அவங்க பேசிட்டாங்கன்னா எனக்கு சங்கடமாக போயிடும். நான் சொல்கிறதே நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா? கேட்காதான் தானடி சொல்கிறேன். ஏன் இப்படி பண்ணுற? இரு ஒரு நிமிஷம். அவங்களுக்கு உரிமை இல்லையா? அவங்களுக்கும் பார்க்கணும்ல. அவங்க பொண்ணு தானே நானே. இரு கேட்குறேன். மா அது ஒன்றும் இல்லை. சொல்லுடி. ஏதோ சொல்லத்துக்கு வர அப்புறம் ஒன்றும் இல்லைங்கிற. என்னதான் விஷயத்த சொல்லு முதல்ல. என்ன வாங்கா? கௌசி என்னமோ சொல்ல வருது. சொல்லுங்கிறியா? திருடி சொன்னாதானே நான் சொல்ல. அவ இன்னும் சொல்லவே இல்லையே. மா அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பணமா? ஏன்? எதுக்கு? என்ன ஏன் எதுக்குன்னு இழுக்கிற? ஹாஸ்பிட்டல் போகணும். பக்கத்தில் அலமேல் அம்மா ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்க்கணும். கொஞ்சம் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களாம் எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய பேர். அதான் பணம் தேவைப்படுது. தரியா? என்ன என்கிட்ட கேட்குற? நான் என்ன வேலைக்கு போகிறேன்னா வெட்டிக்கு போகிறேன்னா? ஏண்டி என்கிட்ட பணமா இருக்கு என்கிட்ட கேட்குற? ஏம்மா என்கிட்டலாம் ஒத்த பைசா கிடையாதும்மா. உன் வீட்டுக்கார தானே வேணும் முக்கியம்னு கெட்டிட்டு போனேன். உன் வீட்டுக்காரனை நீயே சம்பாரிச்சு
போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கள், ட்ரீட்மெண்ட்டு என்னமோ பண்ணிட்டு போங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னாலலாம் 10 பைசா தர முடியாது. ஆமாம், இப்போ அம்மக்கிட்டலாம் காசு இல்லைம்மா. நீ நீ உன் புருஷன்ட்ட சொல்லி கடனை வாங்குவியோ என்ன பண்ணுவியோ? இவன் தான் வேணும்னு ஓடனில்ல, ஓடலை தான். ஆனாலும் அப்புறம் வேணாண்டின்னு எம்பிட்டோ சொன்னேன். என்னவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு போனேன்ல. இப்போ என்ன என்கிட்ட காசு கேட்டுட்டு? அதெல்லாம் முடியாது. ஏம்மா என்னம்மா மனசாட்சி இல்லாம பேசுற? ஏன்டி அழுகுற? திட்டாவளா உன்னை? ஃபோனை கொடு ஃபஸ்ட்டு. ஃபோனை கொடுன்னு கேட்குறல, திட்டாவளா? ஏம்மா நீ பெத்த பிள்ளை தானே நானு? ஆ, மனசாட்சி உனக்கு இல்லையா நான் இப்படி இருக்கேன்னு? சொல்லு, நான் இப்படி இருக்கேன்னு கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையா? ஆ, மனசாட்சி இல்லாம பணம் நீ தரல, இறக்கமே இல்லாம பேசுறியே, அதான் என்னால் தாங்கிக்கிற முடியல. இத்தனை வருஷமா என் வீட்டுக்காரர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ முதற்கொண்டு உனக்கு கால் பண்ணி கேட்கக்கூடாதுன்னாரு. பணம் கேட்காத, நான் எப்படியோ பார்ப்போம் ட்ரீட்மெண்ட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கிடுறேன் அப்படி இப்படின்னு சொன்னார். நான் தான் எங்கள் அம்மா நான் கேட்ட தரும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ பண்ணேன் உங்களுக்கு. ஆனால் லாஸ்ட்டில் இப்படி சொல்லுவேன்னு நினைக்கவே இல்லை. வைடி அழுதுகிட்டு ஒரு வேலையாக இருக்கேன்.